ஊழியர்கள் இதே மாதிரி பாதிப்புகள் இருக்குதுல்ல? அதாவது தமிழக தேர்தல் ஆணையமானது இந்த தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் திட்டத்தினை கடந்த 4ஆம் தேதி அறிவித்தது. திட்டத்தை அறிவிப்பதற்கு முன்பாக யாருக்கும் எந்த வாக்குச்சாவடி அலுவலருக்கும் எந்த கண்காணிப்பாளருக்கும் யாருக்கும் படிவங்கள் வரப்பெறல. திட்டம் அறிவித்த அடுத்த நாள் தான் முதல் முறையாக எங்களுக்கு 200 படிவங்கள் கொடுக்கப்பட்டது. அதுக்கு தொடர்ச்சியாக நாளது வரை படிவங்கள் கொடுக்கப்பட்டு படிவங்கள் என்று மக்களுக்கு நேரடியாக சென்று நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த படிவத்தை பதிவு செய்து திரும்ப பெற வேண்டும். அந்த படிவத்தை திரும்பி பெறுவதிலே நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. 2021 சட்டசபை முடிந்த பின்பாக, தேர்தல் முடிந்ததுக்கு பின்பாக 2021 தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் நடத்தப்பட்டது. ஆனால் இன்று 4 மாதங்களுமே தேர்தலுக்கு இருக்கக்கூடிய கால அவகாசத்தில் தேர்தல் பணி பார்ப்பதற்கே எங்களுக்கு சிரமம் வருவாய்த்துறையில். ஆனால் இந்த தீவிர தேர்தல் வாக்காளர் திருத்த பட்டியலை அறிவித்து 1 மாத காலம் உங்களுக்கு அவகாசம் என்று சொல்லிவிட்டு 10 தினங்களில் 15 தினங்களில் நீங்க அந்த படிவத்தை பெற்று பதிவேற்றம் செய்ய வேண்டும், டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டும் சொல்றாங்க. எப்படி பண்ண முடியும்? அதுக்கு அடிப்படையான வாலண்டியர்ஸ் இல்ல, அடிப்படையான சிஸ்டம் இல்ல. ஒரு தாலுகா அளவில் எத்தனை சிஸ்டம் இருக்குது? ஒரு பிஎல்ஓ ஒரு ஆப் தான், ஒரே ஒரு ஆப்ல தான் போட முடியும். அவங்க யாரை வச்சு போடுவாங்க? இப்படி எண்ணற்ற நடைமுறை சிக்கல் எங்களுக்கு. இப்ப கண்காணிப்பாளர் வாங்கிட்டு கண்காணிப்பாளர் பணி என்ன? ஒரு கண்காணிப்பாளருக்கு 10 வாக்குச்சாவடி அலுவலர்கள் கண்காணிக்கணும். இப்ப அடிஷனல் சூப்பர்வைசர் ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அதை ஒருத்தருக்கு 5 பிஎல்ஓஸ். அந்த பிஎல்ஓ ஒருத்தருக்கு 1000 இருக்குது. 800 இருந்து 1200 வரை ஒரு பிஎல்ஓக்கு படிவங்கள். ஒரு பிஎல்ஓ எத்தனை படிவத்தை தவறாக திருத்தி அவளை அடையாளம் காட்ட முடியும்? இன்றைய தேதியில 2002 இருந்த வாக்கு பட்டியலில் உங்கள் பேரை தேடி எடுத்து எழுதுன்னு சொல்றாங்க. 2022 இருந்த சேலம் 2 தொகுதி இல்ல, பனமரத்துப்பட்டி தொகுதி இல்ல, அல்ல அனைத்தும் 2005 மறு வரையறை செய்யப்பட்டு விட்டது. இப்ப அவன் யாரை போய் சொல்லுவான்? அதிகாரியாக இருப்பவங்க, நாம் சிஸ்டம் தெரிந்தவர்கள், ஐடி படித்தவர்கள் தொலைவை கண்டுபிடிச்சிருவாங்க. பாமர மக்களுக்கு யார் அதை பதிவு செய்து கொடுக்க வேண்டியது? யாரால் முடியும்? இங்க அரசு பணியில காலைமுறை நிரந்தர பணியிடம் மிக குறைவு. இந்த 10 ஆண்டு காலத்தில் ஓய்வு பெற்ற இடங்கள் அனைத்தும் சரண்டர் செய்யப்பட்டிருக்கு அரசுக்கு. 6 லட்சம் பணியிடங்கள் அரசு பணி காலியாக இருக்கின்றது. இன்னைக்கு அலுவலகத்தில் இருக்கிற அனைவரும் அவுட் சோர்சிங் பிரைவேட் ஏஜென்சி, அவங்களை பிஎல்ஓ நிர்ணயம் செய்வதற்கு அரசு மறுக்கின்றது. இப்ப நிரந்தர பணியிடம் என்பது 6 லட்சம் காலியாக இருக்கும் பொழுது வருவாய்த்துறை நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும்? ஒரு நாளைக்கு இரவு முழுவதும் ஆய்வு கூட்டம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூகுள் மீட். ஆமா, இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமா 1 மணி நேரத்துக்கு ஒரு கூகுள் மீட். படிவத்தை ஏத்துனா அடிப்படை கட்டமைப்பு என்ன இருக்குதுங்க? தேர்தல் ஆணையத்தை நாங்க கேட்கிறோம். தேர்தல் ஆணையம் ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்தை வந்து பார்க்கணும். அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஏஆர்ஓ இஓஆர் ஆபீஸ்ல என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் ஒரு தடவை. அங்க ஒண்ணுமே இல்ல. என்ன கம்ப்யூட்டர்ல எங்களுக்கு ஜெராக்ஸ் இல்ல, எங்களுக்கு எந்த பிரிண்டர்ல எதுவுமே இல்ல. வெறும் காயத்தை கொடுத்துட்டு ஃபில்அப் பண்ணி வாங்கினா யார் வாங்குவா? சூப்பர்வைசர் வேலைன்னா சூப்பர்வைசர் வேலையை தான் பார்ப்பேன். நான் போய் ஃபார்மை வாங்கிட்டு வந்து நான் பதிவேற்ற அவசியம் எனக்கு கிடையாது. மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தோழர் சுயநிலை இல்லாம இருக்கிறார். பிள்ளையார் என்பவர் இன்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுயநிலை, நேற்று கேரளத்தில் அனீஸ் என்பவர் கண்ணூர் மாவட்டத்தில் இறந்திருக்கின்றார். நேற்று ராஜஸ்தானில் ஒருவர் இறந்திருக்கின்றார். மன அழுத்தம் கூடுதலாக வேற பணியும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பணி மட்டும் எங்களுக்கு இல்ல. தேர்தல் பணி என்பது காலகாலமாக செய்து வரும். நாங்க கேட்கிற கேள்வியெல்லாம் 2001 சட்டசபை தேர்தல் முடிந்தது பின்பாக 2000 ஆரம்பிக்குது. 3 ஆண்டுகள் கால இடைவெளி இருந்தது, பணி செய்தோம். இன்று 1 மாத காலத்தில் அந்த பணியை செய்ய முடியுமா? ஒரு மனிதனை எவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்க முடியும்? காலையில 6 மணிக்கு கிரவுண்டுக்கு போகணும், களப்பணி ஆற்ற வேண்டும், அதுக்கு நடுவில் கூகுள் மீட். அப்படின்னா அவசரம் கேட்கறேன் நான். நேரங்காலம் இல்லாம சரியாக சிறப்பாக எப்படி செய்வது? இவ்வளவு ஃபார்முல ஒரு தவறு இருந்தாலும் கூட நீ டிசம்பர் 7 வெளியிடப்படுகின்ற வாக்காளர் பட்டி திருத்தப்பட்டியல பேர் இருக்காது. அதுக்கு பின்பாக தாலுகா ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்ய வேணாம். நாங்க அது நீக்கப்பட்ட பேருக்கு பதில் யார் சொல்லுவது? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சிண்டிகேட் வச்சிருக்கான், ஒரு நகர் வச்சிருக்கான். நகர்ல கிட்டத்தட்ட 500 வீடு இருக்குது. அவங்க ஃபார்ம் கொடுக்க போனா விட மாட்டேங்கிறான். கேட்டா எங்களுக்கு ரோடு போடல, எங்களுக்கு வந்து லைட் இல்ல, தண்ணி வசதி இல்ல, நாங்க ஃபார்ம் வாங்க மாட்டோம். இந்த அடிப்படை பிரச்சனை எல்லாம் கீழே இருக்குது. இது எந்த அதிகாரிக்கு தெரியும்? நிமிஷம் இவ்வளவுதான் மன அழுத்தம், இவ்வளவுதான் பேச்சு ஏச்சுகள் என்று பேர் வேலையும் செய்துவிட்டு அவ பேச்சுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றோம். 200 பண்ணுன்றாங்க. ஒரு படிவம் ஏற்றுவதற்கு கிட்டத்தட்ட 10 நிமிடம் ஆகும். விடிய இதுதான் வேலையா? காலையில 6 மணிக்கு களப்பணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வரோம். அதுக்குள்ள 1008 மீட்டிங், நேரடி ஆய்வு கூட்டங்கள், இதுல ஏளன பேச்சுகள், அதிகாரியோட ஏளன பேச்சுகள். எங்களுக்கு அழுத்தம் வருது, அதனால தான் பண்றோம். அப்ப எங்களுக்கு அழுத்தம் வந்து நாங்க என்ன பண்ணிட்டோம்? அதுதான் கேள்வி. இதுக்கு போதிய கால அவகாசம் வேணும் எங்களுக்கு. இந்த கால அவகாசம் பார்த்து இன்னும் எங்களுக்கு 2-3 மாதம் கால அவகாசம் வேணும். அப்பதான் இதை பண்ண முடியல. இந்த திட்டத்தை நிறுத்துங்க, எலெக்ஷன் வேலையை பார்ப்போம். வழக்கமாக நவம்பர் மாதத்தில் பெயர் சேர்த்தல் முகாம்
தேர்தல் ஆணையம் நடத்துவது வழக்கம். இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். இந்த நேரத்தில் இந்த தேர்தல் தீவிர வாக்குப்பதிவு திருத்தத்தை ஏன் 3 மாதங்களுக்கு முன்னாடி நீ ஜூன்லயே அறிவிக்க வேண்டியதானே? இப்ப அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எங்களை எப்படி நெருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எங்களை அழைத்து பேசி தேர்தல் ஆணையம் போதிய கால அவகாசத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னா இந்த போராட்டம் தொடரும், புறக்கணிப்பு தொடரும். கால அவகாசம் இல்லாதனால என்னென்ன சிரமங்கள் இருக்குன்னா, இப்ப படிவங்களை சரியா முறையா வாங்க முடியல சொல்றீங்க. பதிவேற்றம் செய்ய முடியல, முறையா படிவங்களை வாங்க முடியல, நேர காலம் இல்லை எங்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்று இருக்கக்கூடிய அரசு நிரந்தர பணியிருப்புகள் அனைவரும் 50 வயதை கடந்தவர்கள். அவர்கள் எவ்வாறு போய் ஒருத்தர் 1000 மனுவை வீடு வீடா போய் தொலைவி கொடுத்து அவனை ஃபில்அப் பண்ணி வீடெல்லாம் பூட்டி இருக்குது. அவன் வெளியூர் ஒரு வீட்டுக்கு 4 தடவை 5 தடவை போக வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எப்படி 1 மாத காலத்தில் இது முடிக்க முடியும்? சும்மா புள்ளி கொண்டு எந்த புள்ளி கொடுக்க முடியும்? முடிஞ்சா தானே கொடுக்க முடியும். இன்று குண்டுகல்லூர் என்ற ஒரு ஊர் இருக்குது ஓமனூர்ல. அங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் அனைவருமே கொத்தடிமைகளாக கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவன் பொங்கலுக்கு தான் இங்க வருவான். அவன் படிவத்தை நாங்க என்ன பண்றது? யாருக்கிட்ட கையெழுத்து வாங்குறது? அவனுடைய 2002 இருக்கக்கூடிய அவனுடைய யார் தொலைவி எடுத்து எழுதுறது? அதை தொலைவி எடுத்து 1 மணி நேரம் ஆகும். இன்னொரு விஷயம், இதுல அவசர கதியில வாங்குறதுனால தவறு நடக்கும், பேர் நீக்கம் என்பது நடக்கும். திருப்பி நாங்க டிசம்பர் 7க்கு அப்புறம் ஃபார்ம் 6 கொடுத்து சேர்த்துங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தையும் ஒரு கேம்பெயின் நடத்தணும். நாங்க சொல்றது ஒவ்வொரு பிஓக்கும் ஒரு ஹெல்ப் டெஸ்க் கொடுங்க, அங்க ஒரு கம்ப்யூட்டரைஸ் போடுங்க, அங்க கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிச்சு எழுது. எதுவுமே இல்ல, எல்லாம் கொண்டு தாலுகா ஆபீஸ்ல பிஓல கொடுத்துட்டா தாலுகா என்ன பண்ணுவாரு? வாக்காளர் பெயர் விடுபடும், கண்டிப்பாக விடுபடும். இதுல மாற்று கருத்தே இல்ல. இந்த பிரச்சனை நீங்க டிசம்பர் 7க்கு அப்புறம் சந்திப்பீங்க. இந்த தீவிர திருத்த பணியை நாங்க எதிர்க்கல, அடிப்படையான விஷயம் தான். போதிய கால அவகாசம் கொடுங்கன்னு தான் கேட்கறோம். இதுல இந்த தேர்தலுக்கு குறுகிய கால அவகாசத்துல 30 நாள் டைம்ல இந்த பணியை முடிக்கணும் அப்படின்றது நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், ஒரு வீட்டுக்கு நம்ம படிவம் கொடுக்க சென்றோம் என்று சொன்னால் சாதாரணமாக 30 to 40% வீடுகள் பூட்டி தான் இருக்கு. ஏன்னா வருமானம் ஈட்டுவதற்கு கணவன் மனைவி 2 பேரும் பணிக்கு செல்லக்கூடிய வீடுகள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்குது. இதுல சில நீங்க இந்த தீபாவளி பண்டிகைக்கு நீங்க எல்லாமே கவரேஜ் பண்ணிருப்பீங்க, போக்குவரத்து சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னு. சென்னையில மட்டும் எவ்வளவு பேர் மக்கள் எவ்வளவு பிரயாணம் பண்ணாங்க? 25 லட்சம் மக்களுக்கு மேல பிரயாணம் பண்ணி சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. இது என்ன எதை காட்டுது? நிறைய பொதுமக்கள் நிறைய பேர் பணி சார்ந்து வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. ஆனா ஓட்டு போறது அவனோட கிராமத்துக்கு வரான். இதுல இந்த 30 தினங்கள்ல முடிங்கன்றது ஒரு பணி அழுத்தம் ஒரு பக்கம். இதுல ரேங்கிங் சிஸ்டத்தை தயவு செய்து தவறுங்க அப்படின்னு சொல்லி நாங்க தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட்டு இருக்கோம். ரேங்கிங் சிஸ்டம் கொடுக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த மாவட்டங்கள் 38 மாவட்டங்களுக்கு ரேங்கிங் பண்றாங்க. எவ்வளவு படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்குது என்னன்ட்டு. கீழே இருக்கிற வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் அனைவரும் ஒரே வயதினர் கிடையாது, வயது மூத்தவர்கள் இருக்காங்க, பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கு. அனைவரும் இயந்திரங்கள் கிடையாது. காலையில 6 மணி மூலம் சாயந்தரம் 6 மணிகளும் களப்பணி ஆட்டி விட்டு திரும்ப மாலை 6 மணி மூலம் இரவு 12 மணி வரை ஆன்லைன்ல இதை டிஜிட்டைஸ் பண்ண வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதுக்கான டேட்டா கட்டணம் கூட வழங்கப்படல. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ரேங்கிங் சிஸ்டம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் நிலையில ஒரு சாதாரண இப்ப பிஎல்ஓ இருக்கும் பாத்தீங்கன்னா, அங்கன்வாடி பணியாளர் இருக்காங்க, கிராம உதவியாளர் இருக்காங்க, விஓ இருக்காங்க, சத்துணவு அமைப்பாளர் இருக்காங்க. ஒரு சத்துணவு அமைப்பாளர்கிட்ட மாவட்ட நிலையான அதிகாரி நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு தொடர்பு கொண்டு நீங்க இன்னைக்கு எவ்வளவு வேலை செஞ்சீங்க, எவ்வளவு பணி முடிச்சீங்கன்னும் போது கடுமையான மன அழுத்தத்துக்கு வேதனைக்கும் ஆளாகிறாங்க. இதனால பல்வேறு குடும்பங்கள்ல உயிரிழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையோடு இருக்குது. இது ஒரு பக்கம், அலுவலர் ஒரு பக்கம் பாதிக்கப்படுறோம். பொதுமக்கள் பாத்தீங்கன்னா தேர்தல் என்ன சொல்லுது, ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் வாக்குரிமை வேணும், அனைவரும் வாக்களிக்கணும்னு சொல்றோம். அதுக்காக தான் ஸ்வீப் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறோம், அனைவருக்கும் விழிப்புணர்வு கொடுத்து முழுமையான ஜனநாயகத்தில் பங்கேற்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படிவங்களை பூர்த்தி செஞ்சு வாங்குறதுக்குள்ள பொதுமக்கள் இன்னைக்கு வாக்காளர்கள் இந்த வாக்குரிமை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு விரக்தியான சூழ்நிலையில பேசுறாங்க. அது எங்களுடைய செவிகளுக்கு வருகிறது. ஆகவே இந்த எஸ்ஆர் பணிக்கு கால அவகாசத்தை வழங்கி போதிய கட்டமைப்பு வசதி வழங்கணும். இதுவரைக்கும் இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது ஒரு பயிற்சி கூட ஒரு அங்கன்வாடி பணியாளருக்கும் சத்துணவு அமைப்பாளருக்கும் ஒரு பயிற்சி கொடுக்கணுமா வேண்டாமா? இந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்யணும் அந்த பயிற்சியை வழங்காம தான் அந்த பணியை தொடங்கியிருக்காங்க. இந்த இவ்வாறு தொடங்கிவிட்டு தினம் நெருக்குதல் கொடுக்கும்போது 3-4 ஆய்வு கூட்டங்கள், அதுல சில அலுவலர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இதுல யாரு மோசமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னா, ஒரு ரேஸ்ல 100 பேர் ஓடுறாங்கன்னா கண்டிப்பா 99வது ஒருத்தர் இருப்பான், 100வது ஒருத்தர் இருப்பான். இது நிதர்சனமான உண்மை. இப்படி இருக்கும்போது ஆயிரக்கணக்கான வாக்குச்சாவடி அலுவலர் இருக்காங்க. இதுல யாரு ரொம்ப லோயஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்க, அவங்களுக்கு நாங்க நினைச்சு பார்க்க முடியாத தண்டனை கொடுப்போம் அப்படின்னு மிரட்டக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஒரே அலுவலர் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அழுத்தம், தேர்தல் ஆணையத்தோட அழுத்தம். நாங்க மாநிலத்தில் முதலிடத்துல வரணும் அல்லது நடுவழியாவது இருக்கணும் அப்படிங்கிற அழுத்தத்துல. ஆனா இந்த அழுத்தங்கள் மிக அதிக அளவில் எங்களை பாதிச்சிருக்குது. அதனாலதான் இந்த எஸ்ஆர் பணியை புறக்கணிக்கிறதற்கு பெரா கூட்டமை முடிவெடுத்து அதன் அடிப்படையில் இந்த பணி புறக்கணிப்பு நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏற்கனவே முறையீடுகள் கொடுத்திருக்கோம். எங்களோட முறையீடுகள் செவிசாய்க்கவில்லை அந்த அரசு. தேர்தல் ஆணையமோ மாவட்ட அலுவலர்களோ எங்களுடைய முறையீடுகளை, நியாயமான கோரிக்கைகளை சிறிதும் செவிசாய்ப்பதாக இல்லை. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.